ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். நேற்று வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான vlog வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி ஃபஸ்ட் போஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து நம்ம பிஎன்எல் ஆஃப் ஜனவரி மந்த் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு நேற்று vlog வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எஜுகேஷன் vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் vlog மாறி போயிடுச்சு. நேற்று ஃப்ரைடே லைவ் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல பையிங் சஸ்டெயின் ஆகாது, செல்லிங்கிறது மார்னிங் 9:57க்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதை வந்து நான் உங்களுக்காக ஷூட் பண்ணியும் வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ செல்லிங் எடுக்கணுங்கிறது டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளேஸில் செல்லிங் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது இது வாலட்டிலிட்டியில் இவ்வளோ பெரிய கேனில் ஃபார்ம் ஆனாலும் செல்லிங் வந்து எந்த இடத்துல பண்ணதுன்னு ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா அகெயின் அதே மாதிரி பிக் சைஸ் ஆஃப் கேண்டில். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் வரும்போது நம்ம என்ட்ரி கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதனால நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் ஒரு வழியாக வந்துட்டு நான் செல் பண்ண வேண்டிய ஏரியா வந்து இதுதான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் பிளேஸ். அப்போ மார்க்கெட் வந்து இன்னொரு சைட் மூவ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெர்ஜின் சிபிஆர் இருக்கு இல்லையா, இங்கே வந்து வெர்ஜின் சிபிஆரை வந்து மார்க்கெட் டச் பண்ணியிருந்தது ஃபஸ்ட் லைன். ஓகேங்களா? எது ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் 50,000 ப்ளஸ் அது ரவுண்ட் லெவல். ஸோ அந்த இடத்த டச் பண்ணி ரிவர்ஸ் ஆனோன்னே எனக்கு பிளான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி நம்ம பையிங் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல பையிங் ட்ரேட்காக வெயிட் பண்ணேன். ஸோ பையர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி சஸ்டெயின் ஆனாங்க 2 பையர்ஸ். ஸோ என்ன பண்ணேன், ரிட்ரேஸ்மெண்ட்டில் இந்த இடத்துல வச்சு பையிங் ட்ரேட் பஞ்ச் பண்ணிட்டேன். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் SL1 வாங்கிட்டேன். எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு திரும்ப நான் வெயிட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது செல்லிங். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வரும்போது அப்ரப்டாக செல்லிங்க்கு வந்து பஞ்ச் பண்ணியிருந்தேன். இந்த க்ரீன் கேண்டில் ஆன்கோயிங் க்ரீன் கேண்டில் ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் SL2வும் எனக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. நான் யூஸ்வலாக இந்த லாஸ்ட்டு ஒரு 6, 7, 8 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1 ட்ரேடுக்கு மேலே எடுக்கிறது ரொம்ப ரேர், 2 ட்ரேட்ஸுங்கிறது. பட் நேற்று வந்து நான் 3 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். தேர்ட் ட்ரேடும் பஞ்ச் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் இந்த இடத்துல செல்லிங் வரும்ன்றதுல. ஸோ நான் வெயிட் பண்ணேன் இந்த ட்ரேடு. சரி இந்த வாட்டி அப்படியே அப்ரப்டாக பஞ்ச் பண்ண வேணாம். லைக் ஏன்னா இந்த இடத்துல நான் ஏன் அப்ரப்டாக பஞ்ச் பண்ணேன்னா இங்கே நான் வெயிட் பண்ணி கொஞ்சம் ரீடெஸ்ட்டில் புல் பேக்கில் பஞ்ச் பண்ணக்குள்ளே 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் எஸ்எல் போச்சு. இந்த இடத்துல நான் அப்ரப்டாக பஞ்ச் பண்ணும்போது 3 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் போயிடுச்சு. சரி இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனோட பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இந்த புல் பேக் சினாரியோவில் இந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரேட் அட் லாஸ்ட் ஒர்க் ஆச்சு. இது கிட்டத்தட்ட நான் எடுத்த இடத்துலேருந்து 300 பாயிண்ட்ஸ் டிகே ஆச்சு. பட் நான் கேப்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட இப்போ நான் ஜிஸ்ட்டாக நரேட் பண்ணேன் இல்லையா, ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இடம் டிசைட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலையே நீங்கள் ஸ்டப்பனாக வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ தான் நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் 3 ட்ரேட்ஸ்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு மிஸ்டேக் நேற்று பண்ணிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை நானும் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் ரிப்பீட் பண்ணாதீங்க. ஏன்னா நோ 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 கன்ஃபர்மேஷன் தட் நீங்கள் வந்து கண்டிப்பாக தேர்ட் ட்ரேட் ப்ராஃபிட்டபிளாக தான் போகணும். எனக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் ட்ரேடில் ஒரு 800 ருபீஸ் சம்திங் லாஸ் ஆயிருந்தது. செகண்ட் ட்ரேடோட சேர்த்து 1600 ருபீஸ் லாஸ் ஆயிருந்தது. இப்போ நான் தேர்ட் ட்ரேடும் வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 ட்ரேட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ எனி ஷியூரிட்டி கிடையாது தேர்ட் ட்ரேடும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. பட் நான் ஸ்டில் வந்துட்டு அந்த ட்ரேட் ஆஃப் பண்ணியிருந்தேன். ஸோ இது என்னோட லைஃப் டைமில் இந்த 7, 8 மந்த்ஸில் நான் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதில்லை. பட் நேற்று வந்து பண்ணேன். பட் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் நான் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ரிவர்சல் ஹேப்பனிங் வந்து வர்ஜின்சிபியில் நடந்தது. ப்ளஸ் இதேமாதிரி ரீடெஸ்ட் செல்லிங்கும் ப்ராப்பராக வந்தது. பட் இட் வாஸ் மை மிஸ்டேக். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ப்ராப்பராக காமாக எடுத்திருந்தேன்னா ஒரே சிங்கிள் ட்ரேடில் ப்ராப்பராக ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதுதான் நேற்று நடந்த ஒரு விஷயம். அதோட கிளிப்ஸும் வந்து நான் உங்களுக்கு இப்போ அட்டாச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த இந்த இடத்துல இப்போ வந்துட்டு நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதுதான் வந்து நான் ஐ கெஸ் பையிங் வில் நாட் சஸ்டெயின். ஸோ பிளானிங் ஃபார் செல்லிங் ட்ரேட். லெட் மீ வெயிட் நவ். இட் இஸ் 9:57 AM சொன்னேன். ஏன் இந்த இடத்துலயே சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு என்னோட செட்டப் படி இந்த இடத்துல செல்லிங் வந்து இனிஷியேட் ஆக போகுதுன்னு. பட் நான் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன் ப்ராப்பரான ரீடெஸ்ட் என்ட்ரிக்காக. பட் அந்த வெயிட்டிங் டைமில் தான் என்னாச்சுன்னா அந்த 2 பிக் க்ரீன் கேண்டில் அப்புறம் சைமல்டேனியஸாக ரெட் கேண்டில் 2 விழுந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நம்மளால என்ட்ரி கொடுக்க முடியாது கண்டினியூஷனில் அப்படிங்கிறனால ஸோ நான் வெயிட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் தட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, 2 ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்துட்டு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் தேர்ட் ட்ரேட் இது என்ட்ரி எடுத்தப்ப நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ நான் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் புக்ஸை காட்டுறேன். என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நீங்கள் வேணா கூட போய் ஆப்ஷன் புக்கில் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் ஒன்லையும் 3 பாயிண்ட்ஸ் ஒன்லையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு.
பட் நேத்து வந்து என்னன்னு தெரியல. நான் எப்பவுமே ரீட்ரீட் பண்ண மாட்டேன். பட் நேத்து எனக்கு நடந்தது. ஸோ எனிபடி கேன் லூஸ் த கண்ட்ரோல் அட் எனி டைம். ஸோ டிசிப்ளின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ ஆர்டர் புக் காட்டுறேன் பாருங்க. என்னென்ன வேல்யூஸ் வந்துட்டு பஞ்ச் ஆயிருந்தது நீங்க பார்த்துருப்பீங்க. 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ். அந்த இடம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுதான் லாஸ்ட் ட்ரேட் நான் எடுத்திருந்தது. ஸோ இந்த ட்ரேட் ஒர்க் ஆகாம இருந்ததுன்னா, ஐ வுட் ஹவ் கெட் 3 டைம்ஸ் லாஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ₹3000 கிட்ட லாஸ் ஆயிருக்கும். பட் நேத்து வந்து நான் லாஸ்ட் ட்ரேட் வந்து அதிர்ஷ்டவசமா ஒர்க் ஆகவே இது நடந்தது. ஸோ இது வந்து ஒரு நான் எஜுகேஷனல் மட்டும் இல்ல, ஒரு அவேர்னஸ் வீடியோவா போடுறேன். நெவர் டேக் மோர் தென் 2 ட்ரேட்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரேட் ரன் ஆயிடுச்சுனாவே வைண்ட் அப் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோட 7, 8 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க என்னோட பிஎன்எல் காட்டும்போது கூட ஒவ்வொரு டைம் பார்த்திருப்பீங்க. ஒன்லி 1 லாட்னா 1 லாட்ல ஒரு டைம் தான் ட்ரேட் பண்ணியிருப்பேன். பட் இட் வாஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்கை நீங்களும் ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் நான் இதை போட்டேன். ஸோ இதை நினைச்சிருந்தா நான் போடாம கூட விட்டுருக்கலாம். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்குன்னா எனி திங் கேன் ஹேப்பன். என்னென்னலாம் நடக்கும் நம்மளுக்குன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த 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 ட்ரேட் எடுத்து நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் எடுங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக பண்ணல. எனி மைண்ட் செட்டில் லூஸ் பண்ணிடாதீங்க கண்ட்ரோலை. இந்த மாதிரி ரிப்பீட்டட் ட்ரேட்ஸ் எடுத்துடாதீங்க. இட்ல எண்ட் அப் இன் பிக் லாஸ் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரி, இதோட கண்டினியூஷன் நான் உங்களுக்கு பிஎன்எல் காட்டுன்னு சொல்லி ஓகே. நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு என்னோட லாஸ்ட் மந்த் பிஎன்எல் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் லைக் என்னோட ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்தா ட்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு அனலிட்டிக்ஸில் போயிடலாம். பிஎன்எல் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு பிஎன்எல்ல போயிட்டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ வந்து லாஸ்ட் மந்த் ஜனவரி இது வந்து பார்க்கலாம். 1லேருந்து லைக் 31st ஆஃப் ஜனவரி வரைக்கும் இப்படி தான் இருந்தது நம்மளோட ட்ரேட்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ₹387 தான் வந்துட்டு நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்து 1900 இருந்தாலும் சார்ஜஸ் போக 387 தான். எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே வந்துட்டு 1 லாட்டில் வந்துட்டு ப்ராப்பராக தான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் 1 டே தான் 30 குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அது போக வந்துட்டு மற்ற நாள் எல்லாமே ப்ராப்பராக ஒரு ட்ரேட் தான் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு நாள் வந்துட்டு 75 குவான்டிட்டி அது ஆவரேஜ் ஆனதாக இருக்கும். பட் நத்திங் மோர் தென் 1 ட்ரேட் வந்து பண்ணியிருந்தேன். ₹387. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கம்மியான ப்ராஃபிட்னு தான் சொல்லலாம். பட் த திங் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் முன்னாடி தான் வந்துட்டு ரிப்போர்ட் புல் பண்ணி காட்டியிருக்கேன் ₹387. பட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இப்போ வந்து செட்டப்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஃபார்வர்ட் டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணி லாஸ்ட் மந்த் வந்து நம்மளோட செட்டப் எல்லாமே கிளாரிஃபை ஆகி ₹787 ப்ராஃபிட்டுங்கிறது நான் ரொம்பவே பெருமையாக தான் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் நத்திங் மோர். இந்த மந்த் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் முடிப்புன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மந்த் பிஎன்எல் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த திங் என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இருந்த செட்டப்பில் நான் 2000 to 4000 வந்து ஒரு லாட்டில் நான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் காட்டியிருக்கேன். தட் இஸ் 1520. லாஸ்ட் மந்த் வந்துட்டு நான் நியூ இதில் வந்து நான் டிசம்பர்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு நான் சொன்னேன். லாஸ்ட் மந்த் தான் ஃபார்வர்ட் டெஸ்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன். ஏன்னா நவம்பர் 22 வந்து ரூல்ஸ் மாறினதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இருக்க செட்டப்ஸு ஸ்லைட் சேஞ்சஸ் ஆயிருக்கு. இதுதான் உண்மை. யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ட்ரேட் பண்ண இன்ஃப்ளூயன்ஸரை ஜஸ்ட் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கிறது மட்டும் தான் உண்மை. ஓப்பனாக ஒத்துக்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள பாருங்கள். அவங்கள ஃபாலோ பண்ண ஜென்யூனாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே எல்லாமே என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும்னு சொன்னால் கண்டிப்பாக அது பொய் தான். ஸோ அந்த மாதிரி பொய் சொல்கிறவங்கள நம்பி உங்களோட கேபிட்டலை வந்து தொலைச்சிடாதீங்க ட்ரேடிங்கில். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு இந்த மாதம் ₹387ங்கிறது எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபெப்ரவரி மந்த் வந்து கோயிங் ஃபார்வர்ட் நான் வந்து நல்லாவே நம்மளோட செட்டப்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லா மந்தோட பிஎன்எலுமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். நம்ம பிளான் பண்ண மாதிரியே ஜூன் மந்தில் வந்து என்னோட ட்ரேடிங் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணணும்னு சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க என்ரோல் பண்ணி நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்துட்டு ஃபெப்ரவரி மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே போயிட்டுருக்கு ட்ரேட்ஸ் வந்துட்டு. செட்டப்ஸ் வந்து ப்ராப்பராகவே ஒர்க் ஆகுது. அதை தாண்டி நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு வீடியோ ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் எஜுகேஷனுக்கு. டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ அது எனக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் அதுதான். ஸோ மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு அந்த மிஸ்டேக்குங்கிறத காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மந்தோட P&L கூட உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. மோர் தென் 1 ட்ரேட் வந்து நான் எடுத்ததே கிடையாது. எப்பவுமே அப்படித்தான். பட் இந்த மந்த் அந்த மாதிரி பண்ணிட்டேன் வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதை உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். பட் திங் இஸ் நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம வந்து இன்ஃப்ளூயன்சராக நம்ம அவங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்னா ரியாலிட்டியே காட்டணும். ஸோ அந்த ரியாலிட்டி தான் இது. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஹிட் ஆனது. ஸோ அதை உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ தட் பிப்ரவரி P&L போடும்போது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறையவே எஜுகேஷனல் கண்டென்ட்ஸை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் என்னோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து சிவாரி ட்ரேடர்ஸ் என்ற பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்துட்டு அப்கமிங் இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய கோர்ஸ் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக தருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் vlogல பார்க்கலாம்.